ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே. நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அப்பா பிதாவே, நல்ல வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இந்த நேரத்தில் எங்களோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான இந்த காலத்திற்கு ஏற்ற ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஏற்ற எங்களுக்கு ஆண்டவரே தேவையான உடைய வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே தந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையினால் ஒன்று கூட நாங்கள் கர்த்தருடைய ஆண்டவரே சமூகத்தில் பலப்பட முடியும், ஆவியில் பலப்பட கர்த்தர் கிருபை தாரும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. இந்த வசனத்தில் பாருங்க, நான் வாசித்தேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே. இதில் ரோமர் 8 வசனம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதில் பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும்போது அவர் இந்த இடத்துல இந்த அதிகாரம் முழுவதிலுமே ஒரு வித்தியாசமாய் அவர் எழுதுகிறார். பாருங்க, 2 பிரமாணத்தை குறித்து இந்த இடத்துல அவர் எழுதுகிறார். அந்த வசனத்தில் 2 பிரமாணத்தை குறித்து எழுதுகிறார். அப்படின்னா இதில் என்ன பிரமாணம் பாருங்க, ஆவியின் பிரமாணம் ஒன்று இருக்கிறது, மாம்ச பிரமாணம், பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று. அப்போ பாவம் மரணம் என்கிற ஒரு மாம்ச பிரமாணமும் ஆவியின் பிரமாணமும் என்று சொல்லி 2 பிரமாணத்தை குறித்து இந்த இடத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ முந்தினது பாவம் என்கிற ஒரு பிரமாணம், பிந்தினது ஆவி என்கிற ஒரு பிரமாணம். முந்தினது ஆதாம், பிந்தினது இயேசு கிறிஸ்து. முந்தின ஆதாம் ஜீவ ஆத்மாவானவன், மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவன். பிந்தின ஆதாம் கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். அதை குறித்து இந்த ரோமர் புஸ்தகத்தில் அதிகமாக நிறைய அதை குறித்து பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு இந்த 2வது வசனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு தேவையான வார்த்தைகளை நம்மோடு பேசுவாராக. பாருங்க, இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்க, ஜீவனுடைய இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அப்போ நாம் தாயின் கற்பத்திலிருந்து நான் பிறந்து இந்த பூமியிலே நான் வளர்ந்து நான் வரும்போது பாவம் என்கிற ஒரு பிரமாணம் என்னை ஆட்கொண்டது. அந்த பாவம் என்கிற அந்த பிரமாணம் என்னை ஆட்கொண்டு அந்த பாவத்தினாலே நான் வளர்க்கப்பட்டு அந்த பாவத்திலேயே உழன்று மனது விரும்பினதுபடி நான் செய்து என்னை ஒரு பாவ பிரமாணம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை நான் தெரியாதபடியே நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ இங்கே பரிசுத்த பவுல் சொல்லும்போது பாவம் என்கிற ஒரு பிரமாணம் நம்மை ஆண்டு கொண்டது. அந்த ஆதாமுடைய அந்த பிரமாணம் நம்மை ஆண்டு கொண்டது. அந்த பாவம் என்கிற அந்த பிரமாணம் நம்மை ஆண்டு கொண்டிருக்க, இந்த பாவ பிரமாணத்தை நின்று இந்த பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கிறது. அப்போ ஆண்டவரே சமூகத்திலே நாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நான் நினைக்கிறோம், இல்லையே நான் சுயாதீனமாக தானே இருக்கோம், சுதந்திர நாட்டில் நான் சுயாதீனமாக தானே இருக்கிறோம் ஜேற்று. இல்லை, எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தின்படி நாம் ஒரு பாவத்திற்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த பாவத்திற்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஸ்தோத்திரம் எப்படி ஆகிலும் இந்த பாவ பிரமாணத்தினின்று நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திட்டமும் தீர்மானமும். அதே தான் பரிசுத்த பவுல் பாருங்க, அந்த மோசையின் பிரமாணம் பரிசுத்த பவுலை ஆண்டு கொண்டிருந்தது. மோசையின் பிரமாணம், அவர் எபிரேயர், அன்றைய அந்த பிரமாணத்தை, மோசையின் பிரமாணத்தை அவர் உறுதியாய் கட்டியாய் பிடித்து கொண்டவர். வைராக்கியத்தோட சபையை துன்பப்படுத்தினவர், தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தினவர். ஸ்தேவான் கொலை செய்யப்படும் போது அவர் சம்மதித்தவர், வஸ்திரத்தை காத்தவர். இப்படி நிறைய காரியத்தை குறித்து சொல்லலாம். ஆனால் அவரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது என்ன? அந்த மோசையினுடைய பிரமாணம், நியாய பிரமாணம் அவரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. நியாய பிரமாணத்தில் மிகவும் பக்தி வைராக்கியத்தோடு இருந்தவர்.
பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அவ்வளவு வைராக்கியமுடையவராய் இன்னும் ஒரு உபதேசம், வேற்று உபதேசம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை குறித்தும் அவருடைய தேவனுடைய ஆராதிக்கிற பிள்ளைகளை குறித்தும் அதிகமாய் துன்பப்படுத்தினவர், சபையை துன்பப்படுத்தினவர். ஆனால் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வரும்போது அந்த நியாய பிரமாணத்தை அடிமைத்தனத்திலிருந்து தேவனுடைய அந்த ஒளி அவரை சந்திக்கிறது. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யாகிய ஒளியாகி இயேசு கிறிஸ்துடைய ஒளி அவரை சந்திக்கிறது. அந்த இடத்துல அவர் கேட்கிற, ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆண்டவரே நீர் யார், அந்த கேள்வி வரும்போது அங்கே அவருக்குள்ள ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்கு. அவருக்குள்ள ஒரு தெய்வம், இதுதான் தேவன், இதுதான் தேவனுடைய பக்தி, இதுதான் தேவனுடைய வைராக்கியம். அவருடைய பக்தி வைராக்கியத்தில் வளர்க்கப்பட்டவர், அந்த மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டவர், கமாலியர் பாதத்தில் உபதேசிக்கப்பட்டு வளர்ந்து தேறினவர். அவர் சொல்லுற, எனக்கு ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு தெய்வ பிரமாணம் இருக்கிறது, எனக்கு ஒரு பிரமாணத்தின்படி நான் வாழ்கிறேன், ஒரு பிரமாணத்தின்படி நடக்கிறேன். ஆனால் அந்த சூழ்நிலையில் இப்போ என்ன சந்தித்த ஆண்டவர் யார், இப்போ என்ன சந்தித்த ஆண்டவர் யார், ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன், ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவர் சொல்ல, நீ முள்ளில் உதைக்கிறது கடினமா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது கடினமா என்று சொல்லி கேட்கிறார். முள்ளில் உதைக்கிறது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த இடத்துல பாருங்க, அந்த பிரமாணத்திற்கு அப்பாற்பட்ட, அந்த பிரமாணத்திற்கு என்ன சொல்லுது, நிஜஸ்தராகிய இயேசு. பிரமாணம் விடுதலையாக்கல்ல, பிரமாணம் பூரணமாக்கல்ல. மோசே கரத்தில் தேவன் கொடுத்த பிரமாணம் அது தள்ளப்பட்டதில்லை. ஆனால் அந்த பிரமாணத்தினால ஒரு மனுஷனை பூரணமாக்கல்ல, ஒரு மனுஷன் பாவத்திலேருந்து பூரணம் அடையலை. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவர் ரத்தம் சிந்தி, அவர் ஸ்தோத்திரம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழும்பி அவர் சீஷர்களுக்கு உபதேசத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை பூமியில் வைத்து அவர் போயிட்டார். ஆனால் அந்த பிரமாணம், இங்கே பவுல் சொல்லுற, அந்த பிரமாணத்தை பிடித்து கொண்டு நிற்கிறார். அந்த பிரமாணத்தை பிடித்து கொண்டு நின்று அந்த பக்தி, மோசையின் பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியம் வளர்க்கப்பட்ட அந்த பரிசுத்த பவுலை ஆண்டவர் சந்திக்கிறார், தேவன் சந்திக்கிறார். அவர் சொல்ல, நீ எழும்பி தமஸ்குவுக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படும். அங்கே தமஸ்குவில் போகும்போது அங்கே அனனியா தீர்க்கதரிசி அவரை ஸ்தோத்திர அவருக்காய் ஜெபிக்கிறார். கண்களிலிருந்து மீன் சதில் அந்த பிரமாணம் விழுகிறது. அவர் அங்கே பார்வையற்றவனாக இருக்கிறார். அந்த 3 நாளைக்குள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் செய்ய வேண்டிய நியமங்களை எல்லாம் கொடுக்கிறார். அவர் அந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த இடத்துல இருந்து இயேசுதான் கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துகிறார். பாருங்க, அந்த 3 நாளைக்குள்ள ஒரு சேஞ்ச். அந்த பிரமாணம், நியாய பிரமாணம் என்ன சொல்லுது, நியாய பிரமாணத்தை அவர் உடைக்க ஆவியின் பிரமாணத்தை அந்த இடத்துல அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவை அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் அவர் இங்கே சொல்லுகிறார், கிறிஸ்துவின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம். எனக்குள்ள இருந்த முந்தின பிரமாணம் பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணம். அந்த பிரமாணத்தை நின்று விடுதலையாக்கிட்டே. அப்போ அந்த பிரமாணத்தை நின்று நம்ம விடுதலையாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லாருக்கும் ஒரு பிரமாணம் இருக்கிறது. நாம் எல்லாருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரமாணத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெய்வமான பிறகு, அவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி நான் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் என்னுடைய சுய பிரமாணம் என்று ஒன்றை நான் என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். அந்த சுய பிரமாணத்தினால நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள போக முடியாது, இயேசுவை பார்க்க முடியாது, இயேசுவுக்காக எதையும் நாம் செய்ய முடியாது. ஏனென்றால் எனக்கு, நான் எவ்வளவுதான் வேதத்தை வாசித்தாலும், வசனத்தை கேட்டாலும், வசனத்தை நான் ஆராய்ந்து பார்த்தாலும், அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற அந்த மார்க்கத்தை, அந்த வழியை தெரிந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் பேர் தான். ஆனால் அந்த பிரமாணத்திற்குள்ளே நான் அதிகமாய் கட்டியாய் நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை ஆள்கொண்டிருக்கிற பிரமாணம் இங்கே சொல்லுற, என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தை நின்று விடுதலையாக்கிற்றே. அப்போ நமக்கு நிச்சயமாக நமக்கு ஒரு விடுதலை வேணும், மெய்யான ஒரு விடுதலை. என்ன விடுதலை வேணும்? ஆவியினால நமக்கு ஒரு விடுதலை வேணும்.
ஆவியினாலே நமக்கு ஒரு விடுதலை வேணும். வேதத்தின்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த அந்த நோக்கத்தின்படி நமக்கு ஒரு விடுதலை வேணும். இயேசு சொன்னாரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி, அந்த விடுதலை நமக்கு வேணும். அதுதான் அவர் சொல்லாரு. பாவம் அது பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் நமக்குள்ளே என்ன சொல்லுகிறது? பரிசுத்த பவுல் சொல்லார், நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறதே நான் செய்ய முடியல. நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் செய்ய முடியல. ஏன்? எனக்குள்ளே வாசமாக இருக்கிற அந்த பாவம், அந்த சுயம், அந்த சுய பிரமாணம், அது என்னை தேவன் நீதிக்கு நேராக கொண்டு போக விடலை. நாமும் இன்றைக்கு அநேகர் எப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை விடுதலை ஆக்கும்படியாக அந்த 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 பாவ பிரமாணத்தினின்று, அந்த பாவ சட்ட திட்டங்களில் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இறங்கி வந்து சொன்னார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இங்கே சொல்லியிருக்கிறது பாங்க, அதே ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்களே. அப்போ நாம் பாவ பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதியின் பிரமாணமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அடிமைகளாக வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அந்த விடுதலை. பாவத்தை நிலைநிறுத்துவதற்கு நாம் போராடக்கூடாது. ஆவியின்படி நான் நீதியின் வழியில் நடப்பதற்கு அப்படி நமக்கு ஒரு என்ன சொல்லுது, அந்த இருதயம் நமக்கு மாறணும். நீதியின் பிரமாணம் என்ன? அந்த நீதியின் பிரமாணத்தை கொஞ்சம் உற்று பார்க்கணும். நீதியின் பிரமாணம் யாரு? நீதியின் பிரமாணத்தை எப்படி ஸ்தோத்திரம் நமக்கு கிடைத்தது? அது யார் மூலம் நமக்கு கிடைத்தது என்கிற அந்த நீதியின் பிரமாணத்தை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அந்த நீதியின் பிரமாணத்திற்குள்ளே நாம் கடந்து போகும்போது தான் அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அதற்குத்தான் நீதியின் பிரமாணம். அதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன் என்று சொன்னார். அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 20 வாசம் சொல்லுது, பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்களே. நீதிக்கு நீங்கினவர்களாய் நாம் இருந்தோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன அழைப்பு கொடுக்கிறார் தெரியுமா? இந்த கடைசி நாட்களில் நீதிக்குள்ள நீதிக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்கிறது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்தோத்திரிக்கிற அழைப்பாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் இருந்து நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கேயும் நாம் விலக முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த அழைப்பு, நம் பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று நாம் விடுதலையாகப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் நாம் அதில் யோசித்து பார்ப்போமா? கொஞ்சம் நாம் அதை சிந்தித்து பார்ப்போமா? எப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது? எப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்துக்கு நான் ஆயிருக்கிறேன் என்பதை நாம் யோசித்து பார்ப்போமா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எதற்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட ஒரு நடக்கையாக இருக்கிறோம்? கிரயத்திற்கு இயேசு எதற்காக என்னை விலக்கரையும் கொடுத்து வாங்கினார்? அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கினார். மோசையின் நாட்களில் ஒரு ஆட்டுக்கடா அடிக்கப்பட்டது. ஒரு மனுஷனுடைய பாவத்திற்கு ஆட்டுக்கடா அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்கடாவினுடைய அந்த இரத்தம் அந்த மனிதனுடைய பாவத்தை முற்றும் போக்குவதற்கு போதுமானதாக இருக்கல்ல. அந்த மனிதன் எப்பொழுது பாவம் செய்கிறானோ அந்த நேரத்தில் ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. அந்த ஆட்டை கொண்டு அவனுடைய பாவம் நிவர்த்தியாகவில்லை. ஆனால் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தம்மை மரணத்துக்கு ஒப்பாய் கொடுத்து அவருடைய இரத்தத்தினால நம்மை விலக்கரையுமாய் வாங்கி கொண்டாரோ,
அந்த நிமிஷத்திலே நாம் பரிபூரணமாய் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை சிந்தித்து கொண்டு இந்த வசனத்தின் மூலம் நாம் எதில் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ இதை நன்றாய் ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுப்பாமை ஸ்தோத்தரிக்கிற நாங்கள் சிந்திக்க வேண்டிய எந்த பிரமாணம் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அந்த பாவ பிரமாணத்தை நின்று நாங்கள் ஒரு மரணத்தை சந்திக்காதபடிக்கு அந்த ஜீவனுடைய பிரமாணத்தை அடைந்து ஆவியினாலே நாங்கள் உயிர்ப்பிக்கப்படவும் நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தப்படவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராய்ந்து பார்க்க செய்யும்படியாய் இந்த வசனம் எங்கள் இருதயங்களிலே ஊடுருவி செல்லும்படியாய் இந்த வசனம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தன நுகங்கள் உடைக்கப்படும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். எந்த மனிதனுக்கோ எந்த விதமான ஆமென் பலவிதமான போதகங்களுக்கோ பலவிதமான ஆமென் உலக கிரியைகளுக்கோ உலக வழிபாடுகளுக்கோ உலக இச்சத்தனமான காரியங்களுக்கோ நாங்கள் அடிமைப்பட்டு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை எங்கள் ஆண்டவருடைய மகிமையை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு அந்த தெய்வீக மகிமையும் தெய்வீக அந்த ராஜ்யத்தினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கிருபையும் நாங்கள் அடைந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம், ஏற்றுக்கொள்ள இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.